அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போறேன். 3 மாணவர்கள் சரியா படிக்காத காரணத்தினால பரீட்சைக்கு வராம கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனாங்களாம். படம் முடிஞ்சதும் ட்ரெஸ்ஸில் சேர அள்ளி பூசிக்கிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போனாங்களாம். அவர்கிட்ட, சார், காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலான்னு நினச்சோம். வர்ற வழியில் பைக் பஞ்சர் ஆகி 3 பேரும் சேத்துல விழுந்துட்டோம். எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டாங்களாம். தலைமை ஆசிரியரும் அதை புரிஞ்சுக்கிட்டு 3 நாள் அவகாசம் கொடுத்தாராம். 3 நாள் கழித்து 3 பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்களாம். 3 பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சாராம். கேள்வித்தாளில் 4 கேள்வி தான் இருந்துச்சாம். முதல் கேள்வி, யாருக்கு கல்யாணம்? 2வது கேள்வி, கல்யாணம் எங்கே நடந்துச்சு? 3வது கேள்வி, மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? 4வது கேள்வி, எந்த பைக்கில் போனீங்க? கண்டிஷன்னு போட்டு பதில்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சாம். யதார்த்தமாக நம்புகிறவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்ம ஏமாறும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரியும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.